தலைப்புன்றது தமிழ் தேசிய மாநாடு. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்க மேடையில பேசினது விஜயோடு நம்ம கூட்டணி வச்சுட்டோம், நம்ம அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோம், நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. தாவேகோட கூட்டணி தொடரும். நிறைய பேசலாம் வந்து இருக்கலாம், அங்க பேச முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் பயமே கொடுத்துட்டானுங்க தொண்டனுங்க, இதான் உண்மை. அப்ப அவர் பேச வந்தது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இந்த மாநாட்டுக்கு விஜய் வராரு அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதான் சார், சீமானும் விஜயும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னாரு அண்ணன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு பாஜகவோட உறவு ரொம்ப வலிமையாகி போயிட்டு இருக்கு தாவேக பக்கம். இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? அவங்களோட நிலைப்பாடு என்ன? அவங்களுக்கு தெரியாது சார். அதுக்கப்புறம் அவர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாரு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இது ஏதோ கொலாப்ஸ் நடந்திருக்கு. ராஜ்யசபா எம்பியா த்ரிஷா அவர்களோ இந்த முறை வரப்போறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி த்ரிஷா அப்படி சொல்லி பழகுங்கன்ற. ஒரு 10 முறை கஷ்டமா இருக்கும் சார், அப்புறம் 14 முறை பழகிடும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாடு தமிழ் தேசியம் பேசுச்சு. தமிழ் தேசியம் அந்த மாநாட்டில் பேசினதா திருமாவளவன்? இங்கதான் அதுதான் இல்ல சார். இங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்க, நம்ம இதை சொன்னா எங்களுக்கு கோபம் வரும். இப்ப அண்ணனுக்கு நெருக்கடி என்ன தெரியுங்களா? இப்ப எதை வச்சு அரசியல் பண்றது? அஜெண்டா இல்ல. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் அஜெண்டா, விசிகாவுக்கு ஒரு அரசியல் அஜெண்டா இருந்துச்சு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா எங்களை புறந்தள்ளி வைக்குது, நாங்கள் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி தான் பேசி வந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த திராவிட கட்சிகளோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐக்கியமாயிட்டீங்க. எந்த தேர்தலும் தனித்து போட்டிட்டு கிடையாது. விசிகாவுடைய வரலாறுல தனித்து போட்டியில் திராவிட கட்சிகளோட சேர்ந்து ஐக்கியமாகி குறைஞ்சபட்சம் அவங்க இலக்குன்னு கேட்டால் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்றது. அந்த அதிகாரத்துன்றது கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியவே தவிர அமைச்சர் பதவியை எட்ட முடியல. அது கடந்த காலத்தில் முயற்சிகள் பண்ணாங்க, ஆனால் திராவிட கட்சிக்கு ஒத்துக்கல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அதிகாரத்தை இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வரைக்கும் கட்சியை இந்த திராவிட கட்சியோடு சேர்ந்து பயணிக்கும் போது அவங்க கையில ரொம்ப இலகுவா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈழத்தமிழர் பிரச்சனை. அப்ப அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை வச்சுதான் இவங்க இங்க கால் ஊன்றுனாங்க விசிகா. இன்னொரு பக்கம் திராவிட கட்சியோட பயணிச்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்போ இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் நீங்க அதிகாரத்தை கைப்பற்றணும்னா கட்சி வளர்ந்துருக்கணும். நீங்க தனித்து போட்டிட்டு நீங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி நீங்க ஆட்சி அமைக்கணும். அதுக்கான வாய்ப்பு இல்லை போது பாத்தீங்கன்னா அப்ப விமர்சனம் கேட்டா ஒரு கூட்டணி அமைஞ்சுதான் நமக்கு ஒரு அமைச்சர் பதவினா அது கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லாம தான் இருந்தது. அது அதிமுகவும் தரல, திமுகவும் தரலன்னு வச்சுங்க ஒரு பக்கம். இப்போ ஒரு கட்சி நமக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக நீதித்துறையை கொடுத்தாச்சு. இப்போ உங்ககிட்ட தான் அதிகாரமே இருக்கு. நீங்க தேவையான சமூக நீதியை நீங்க பாதுகாக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதித்துறையை பாதுகாக்கிற, சமூக நீதியை பாதுகாக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இப்போ அதிகாரம் இருக்கு. இப்போ அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நீங்க அரசியல் பண்ணணும். எதை வச்சு அரசியல் பண்ணுறது? எதை வச்சு அரசியல் பண்ணுறது? அப்போ 10 ஆண்டு காலம் நீங்க திராவிட கட்சியோட சேர்ந்து நீங்க இயங்கும் போது ஈழத்தமிழர் பிரச்சனையை விட்டுட்டீங்க. நான் சொல்றது முதல் ஈழத்தமிழர் அதிமுக சேர்ந்து கூட்டணி நான் சொல்றது 2010 வரைக்கும் நீங்க பண்ணீங்க. ஆனா 10க்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் நீங்க ஈழத்தமிழருக்கான அரசியல் எல்லாம் பண்ணீங்க. என்னைக்கு போய் ராஜபக்சர் போய் கை கொடுத்துட்டு வந்தீங்களோ அன்னைக்கே உங்களை முடிஞ்சிருச்சு உங்களுடைய தமிழ் தேசிய அரசியல். அப்போ இங்க மீண்டும் நீங்க தமிழ் தேசிய அரசியல் நீங்க கையில் எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு. ஏன்னா திமுக நீங்க டிராவல் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு அதிகாரமும் கிடைச்சிருச்சு. நீங்க இனிமேல் நான் பார்த்தீங்கன்னா எங்களை ஒடுக்குறாங்க, கசக்குறாங்க, நசுக்குறாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க அரசியல் அண்ணன் திரும்ப அரசியல் அஜெண்டா வேணும். என்ன பண்றது? அது இங்க தலைப்புன்றது தமிழ் தேசிய மாநாடு. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்க மேடையில பேசினது விஜயோடு நம்ம கூட்டணி வச்சுட்டோம், நம்ம அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, தாவேகோட கூட்டணி தொடரும் பாருங்க. இந்த இடத்துல நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, அங்க நடந்து நிறைய அவர் பேசலாம்னு வந்திருக்கலாம். மிக மிக சாமர்த்தியசாலி பேசுறதுல நிறைய பேசலாம்னு இருக்கலாம். அங்க பேச முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் பயமே கொடுத்துட்டானுங்க தொண்டனுங்க, இதான் உண்மை. அப்ப அவர் பேச வந்தது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நிறைய தமிழ் தேசிய அரசு நிறைய 2 மணி நேரம் விட்டா கூட அவர் பேசுவார், பழைய வரலாறுலாம் எடுத்து பேசுவார். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப ஏதாவது ஒன்று பேசிட்டு உடனே போகணுன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டார் அவர்.
அப்போ வந்து நான் சிலர் கேட்டால் இந்த வார்த்தையை பேசிட்டு அவர் விலகிறார், அவ்வளோதான். தவிர தமிழ் தேசிய அரசியலை நான் மீண்டும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக பேசுறதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் தான். மற்றவர்கள் பேசினாங்க, வெறும் லெட்டர் பேரில் வச்சாங்க, ஒரு 4 சவத்துக்குள்ளே உட்காந்துட்டு பேசினாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் கிட்ட இந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கொண்டு போய் இன்டெப்த்தாக போய் சேர்த்தது வந்து சீமான் தான். அது 16 ஆண்டு காலம். சீமானுடைய வளர்ச்சி, தமிழ் தேசியம் குறித்து அவருடைய பார்வை, அந்த பேச்சு, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் திருமாவளவனாலும் நிற்க முடியல. ஏன் இந்திக்காரன் வந்தால் வேலை செஞ்சுட்டு போட்டோன்னு சொன்னவர் தான் அவர். இந்திக்காரன் கூலிக்காரனா நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறவர் தான். கூலிக்காரனா நமக்கு முக்கியம், நமக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷாவும் மோடி தான் நமக்கு முக்கியம் அப்படின்லாம் பேசினாரு. இன்னைக்கு அந்த அமித்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா காலிங் பெல் அடிச்சாங்க, இன்னைக்கு வந்து விஜயோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல அண்ணன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அஜெண்டா இல்லாத அரசியல்வாதியாக மாறிட்டார். வேற வழி இல்லாம. ஆமா, அஜெண்டா இல்லை, இன்னும் அரசியல் நீங்க பேச முடியும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் நீங்க பேச முடியாது. ஏன்னா அதிகாரமும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எவ்வளவு நாளைக்கு இதே பேசிட்டு இருப்பீங்க? அப்போ வேற என்ன செய்யுது? அப்போ பழைய பாத்திரத்தை எடுத்து இஎம் போசன்ன்ற மாதிரி தான் வந்து அவரை பரன்மலை வச்சிருந்தாரு ஒரு 10 ஆண்டு காலம். அந்த தமிழ் தேசிய அரசியல் எடுத்து நம்ம மீண்டும் பேசுவோம். ஸோ பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மானா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நல்லா பேசினா சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் யாரும் வந்து அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அது கடந்த காலத்தில் நீங்க அப்படி பேசுனீங்கன்னா அது வீக் பாயிண்ட்லாம் இருக்கு நிறைய. ராஜபக்சோட நீங்க கை கொடுக்குற அந்த ஒரே ஒரு போட்டோ எடுத்து இந்த அரசியல் பேச ஆரம்பிச்சுவாங்க. தமிழ் தேசிய அரசியல் வந்து விடுதலை சக்திகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதான் சார், முக்கியமா இந்த உளுந்தூர்பேட்டை மாநாடு இதுவரை காணாத பெருங்கூட்டம். இந்த கூட்டம் வந்து தாவேக்காவோட இந்த கூட்டணியில் இருந்ததுனால இப்போ நிறைய பேர் கரெக்டா நல்ல கேள்வி கேட்டீங்க. பல பேருக்கு தெரியல எப்போ அது இந்த கூட்டம் எதனால அதிகமாச்சு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. உளுந்தூர்பேட்டையில அந்த மக்கள் வந்து கூட அந்த இடத்துக்கான அந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்த மக்கள் வந்து கூடுதலாயிட்டாங்க ஒரு பார்வை இருக்கு. இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்ல சார், இந்த முறை வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா வந்துட்டாங்க, கூட்டம் அதிகமாயிடுச்சு. அது காரணம் என்னங்க? அதுக்கு உள்ளபடியே காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க பல மாவட்டங்கள்ல இந்த மாநாட்டுக்கு வந்து விஜய் வராரு அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாவட்ட அளவில் வந்து பார்த்தா விஜய் சாதாரண மக்கள் இந்த ஊர்ல இருந்து கிளம்புறான் சார். அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து மாநாட்டுக்கு யாரெல்லாம் வராங்களாமாங்க? மாநாட்டுக்கு விஜய்லாம் வராரு, விஜய் வந்தா கூட வருவாரு, சொல்ல முடியாது. கூட்டணி ஆமா, சாதாரண மக்கள் கிட்ட அப்படி பேசுவாங்க சார். வேண்ட கிளம்பும் போது விஜய் கூட வராராம். ஏன்னா இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து கூட்டத்தை சேர்க்க வேண்டிய கட்டாயம் வந்து அண்ணன் தீர்மானிக்கிறது. ஏன்னா ஆதவர்ஜனா கடந்த காலத்தில் விட்ட வார்த்தைகள், ஏன்னா 20 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்க, ஸோ விசிகா பலவீனமாயிடுச்சு சொன்னார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல கூட்டத்தை காட்டணுன்ற நெருக்கடி இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்த கூட்டத்தில் நீங்கள் கவனிக்கணும், வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக இருந்தாங்க. இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த வழக்கமாக அந்த விசிகா துண்டை போட்டுக்கிட்டு வந்து தோலில் போட்டுட்டு வந்துருந்த அந்த கூட்டம் இல்லை. யங்ஸ்டர்ஸ் பரவலாக இருந்தாங்க. அது உள்ளபடியே இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் வராரு அப்படின்ற அந்த ஒரு வந்து செய்தி வந்து தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தவறான தகவல் வந்து மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து விஜய் வந்தாலும் வரலாம், விஜய் வரக்கூடாது, விஜய் பற்றி தலைவர் பேச போறாரு, விஜய் வந்தாலும் வரலான்ற அந்த டாபிக் வந்து அந்த பேச்சு வந்ததுனால இளைஞர்கள் பெருமளவு கிளம்பி வந்துட்டாங்க. இதுதான் உண்மை. அதுக்காக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயும் இவரும் இருக்கிற அந்த போட்டோக்களை போட்டு பேனர்ல வைக்கும் போது ஊர்ல நிறைய பேனர் அப்படிதான் வச்சிருக்காங்க. விஜயோட சேர்த்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சு கேட்டா விஜய் வரல, அது வரல, எல்லாம் மேடையில ஏற்றான். அப்போ அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, விஜயோட சேர்ந்து. ஏன்னா வந்த கூட்டத்துக்கான அந்த வார்த்தையை சொல்லி ஆகணும்ல. இப்போ இங்க வந்து எங்க கூட்டணி வந்து விஜயோட கூட்டணி தொடரும்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எதனால? அந்த மக்களுக்கு செய்தி, வந்த மக்களுக்கு செய்தி கொடுக்குறாரு, நம்ம வந்து விஜயோட கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து. பட் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஓட்டா மாறலாம் சொல்ல முடியாது. இந்த வந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டுன்னு சொல்ல முடியாது. வந்த கூட்டம்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிக்காக வந்தாங்க. பார்க்க வந்த கூட்டம் தான் மறுபடியும் நான் சொல்லுவேன். பார்க்க பேர் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். கேட்டா 18 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் எல்லாம் அந்த வீடியோல ஃபுல்லா நான் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா 20 வயசு தாண்டாத பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இவங்க எதுக்காக ஸ்கூல் லீவ் கேட்டாங்க? ஸ்கூல் காலேஜ் எதுக்கு லீவ் கேட்டாங்க?
எப்பயுமே வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து காலேஜ் வந்து லீவ் விடவும் மாட்டாங்க. முதல்ல எதுக்கு ஸ்கூல் காலேஜ் வந்து லீவ் கேட்டாங்க? கிராண்ட், அதுவும் கிராண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ரைட், ஓகே. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டை அந்த வட்டாரத்தில் இருக்கிற காலேஜ்கள் ஸ்கூல் எல்லாம் லீவ் விடுங்க. விஜய் எல்லாரையும் அரவணைச்சு பார்க்குறாரா சார்? ஏன்னா ஒரு பக்கம் பாமக கூட உறவு நல்லா இருக்கு, விடுதலை சிறுத்தைகளும் நல்லா இருக்கு சார். எப்படி அவரோட ஒரு வீட்டுக்கு நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்கூடாது, பொதுவாக நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு புது பெண் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் பலவிதமான கேரக்டர் இருக்கும். மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் மாமனாருக்கு அம்மா அப்பா, வயசான கிழங்கட்டுங்க இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாத்தனார், ஓரவத்தி, அண்ணி, அப்படி இப்படி நிறைய கேரக்டர் வந்து குடும்பத்துக்குள்ள நிறைய இருக்கும். இது சித்தா, பெரியாத்தா, அது இது நிறைய நம்ம சொந்தம் தெரியலை, நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், நமக்கு நிறைய சொந்தம் இருக்கும். இது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து தரையிலேயே விட மாட்டாங்க சார். இது தரையில அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மாமா மாமா, அத்தை, பெரியத்தை, சின்னத்தை, அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கேன்னா வந்து அவ்வளோ ரொம்ப இந்த பொண்ணை தரையில விட மாட்டாங்க. இது தலையில பூ வைக்கிறதுன்னா, காலில் நெல் பசன்னா அப்படியே இப்படி விட மாட்டாங்க சார். ஒரு வாரம் சார், ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது காஃபி இந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அடுத்த நாள் பால் வாங்கி வந்திருக்காங்க, கொஞ்சம் காஃபி போட்டுருமா அப்படின்னாங்க. ரைட், காஃபி போடுங்க, முதல்ல காஃபி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பவ்யமாக கொண்டாந்து கொடுப்பாங்க. யார்? புது பொண்ணு சொல்கிறேன். அதுக்கப்புறம் காஃபியை டம்ளர் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம், காஃபி வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை காஃபி வச்சுருக்கேன் பாருங்க. கையில் கொடுக்க மாட்டேமா, சரி நானே வந்து எடுத்துக்கிறேம்மா அப்படின்னா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பண்ணேன், என்ன உங்கள் அம்மா உயிரை வாங்கிருக்கிறாங்க, போட மாட்டேன் காஃபி, அதுக்குள்ளே காஃபி போட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேராக காஃபி போட்டு எடுத்து மூணு வைப்பாங்க. அது அப்படியே டம்ளரில் ஆடும் காஃபி. இப்படிதான் சார் இருந்து கொஞ்சம் ஆரம்பத்தை அப்படிதான் சார். புது பொண்ணு இல்லை சார், அப்படிதான் வந்து இவரு எல்லாரையும் அரவணைப்பாரு, இவரை எல்லாரும் அரவணைப்பாங்க. அப்படிதான் ஒரு காலகட்டத்தில் என்ன பேசுறதுன்னா பாமக உள்ள இருப்பது 2+2 வெளியேறும் அரசு தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி உள்ள அந்த அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்குல்ல, மாஸ்டர் பிரெயின், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். கலைஞர் சொல்றாங்க, அரசியல் சாணக்கியர் கலைஞர் சொல்றாங்க இல்லையா, கலைஞர்லாம் இருந்தா கூட இப்ப தண்ணி குடிக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிநுட்பம் வாய்ந்த அரசியல் ஆலோசகர்கள் பின்னாடி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நான் சார் ஜான் ஆரோக்கியசாமி நான் இன்னைக்கு நான் நினைக்கல, கண்டிப்பா வந்து இன்னைக்கு இல்லைனா 2031 முதலமைச்சராகி கண்ணில் வரல விட்டு ஆட்டுவாங்க. நான் அதுக்கான வந்து பக்கா பிளான் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2026 மையப்படுத்தி நகர்ந்த மாதிரி தெரியல. ஒருவேளை என்கிட்ட நடிச்சாரான்னு தெரியல. 2031 தான் நோக்கி நம்ம நகரோம் சார். 2026 நம்ம வந்து எதிர்கட்சி உட்காந்துடலாம், 31 முதலமைச்சர் வந்து ஆயிடலாம் அப்படிதான் இருந்தது. அது ஆனால் அவருடைய செயல்பாடுகள்லாம் வேகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும், மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காத போயிடும் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் ஆட்சியை அமைச்சிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தை இல்லாத போதே வந்து நிறைய நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்துருக்கோம். இப்போ அதிகாரமும் கூடவே இருந்ததுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம். இப்போ பிரிச்சு மேயிற இடத்துல தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசியலே. பிரிச்சு மேயிற என்னன்னா ஒன்று ஜான், அதை வந்து ஜான் மட்டும் இல்லை, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. வந்திருக்கிற நபர்கள் வந்து கொஞ்சம் தங்களை வந்து அறிவாளிகளை மாற்றிக்கணும். இப்போ அறிவில்லாத கூட்டம் தான் வந்து உட்காந்துருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அறிவாளிகளை மாற்றிக்கணும்ல. இப்போ நிர்மல்குமாரன் நம்ம பெருசாக நம்ம சொல்ல முடியாது, நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காங்க சரியான. அதே மாதிரி அருள்ராஜும் வந்து இந்த 2 பேரை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே காமெடி பீஸாக இருக்கா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நிர்மல்குமாரும் அருள்ராஜ், அவங்க யாருன்னா நிர்மல்குமார் சங்கியா இருந்தா பங்கியா இருந்தா நமக்கு என்ன. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேச்சாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருக்குரிய அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அருள்ராஜும் நம்ம ஓரளவுக்கு நம்ம மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கராக தானே சார் தெரியுறாங்க. பேச்சுக்களும் ஒழுங்கு இல்லை, சரியில்லை, எல்லாம் ஒரே ஒரு என்ன சொன்னேன், ஒரு கோமாளி கூட்டத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் என்னன்னா இந்த ஒரு 10 பேர் தான் தேடுவாங்க.
அதான் சார், சீமானும் விஜயும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னார் அண்ணன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு பாஜக கூட உறவு ரொம்ப வலிமையாகி போயிட்டு இருக்கு தாவேக்கா பக்கம். இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? அவங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தெரியாது சார். அதுக்கப்புறம் அவர் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தாரு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இது ஏதோ வந்து கொலாப்ஸ் நடந்திருக்கு. சில நேரங்களில் இந்த ஐவிஎஃப்ல இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த டெஸ்ட் பேபியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சூர்யா படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூர்யா வந்து 40 வயசுலேயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், குழந்தைக்காகவாது பண்ணி ஆகணும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபியை பெற்றுப்பார். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாடகை தாய் எடுத்து இவருடைய இதை செலுத்தி அதுக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு வாடகை தாய் ப்ளஸ் வந்து தாயாகவும் சம்மதிக்கிற ஒரு பெண் அப்படி வந்து பெற்றெடுக்கிறாங்க. அதான் கதை அந்த படத்தில் வச்சுக்கலாம். இப்போ இவர் வந்து டெஸ்ட் எடுத்துருக்கலாம் சார் ஒருவேளை. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பிஜேபியோட இதுவும் எதுவுமே இல்லை, ஸ்பெர்ம் இல்லை. இந்த ஸ்பெர்ம் தானே முக்கியம். பிஜேபியோட ஸ்பெர்ம் ஏதாவது பாசம் அங்கே தானே சார் போகுது. சார் நான் ஸ்பெர்ம் பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் பாசத்தை பற்றி இருக்கு. அது அதாவது எது முக்கியம், எது முக்கியம் சார்? பாசம் முக்கியமா? பாசத்தை வச்சு கணக்கு போடுறீங்களா இல்லை நீங்கள் ஸ்பெர்ம் முடிவு பண்ணுமா? பிறப்ப நீங்கள் சொல்லுங்க. புரியுது, சொல்லுங்க. புரியுது. அதெல்லாம் அவர் டெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து அந்த ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. நீங்க இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து அவர் வந்து பொக்கே கொடுக்கறது அது கொடுக்கறது இது கிடையாது. அவர் டெஸ்ட் எடுத்து முடிவு பண்ணிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிஜேபி பெற்றெடுத்த குழந்தை இல்ல. சீமான் டெஸ்ட் எடுத்தாரான்னு தெரியல. ஆனா வந்து பிஜேபி பெற்றெடுத்த குழந்தைன்னு கேட்டா அதுக்கப்புறம் நான் வந்து டெஸ்ட் எடுத்து எடுக்கல இடதுசாரிகள். அதுதான் சார் சொல்றேன். இவர் தானே சார், என்ன சார் நீங்க டாக்டர் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாரு, அந்த டெஸ்ட் எடுத்து வந்து சொல்றாரு சார் டாக்டரே இல்லை சார், யாரோ ஒருத்தர் வந்து டெஸ்ட் எடுக்கிறாரு சார், அது வந்து பிஜேபியோட வந்து இது ஒன்றும் கிடையாது, ஸ்பெர்ம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல உடனே அதை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவரே சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டா நம்ம இதுக்கு தனியாக டெஸ்ட் எடுக்கணும், திரும்பவே டெஸ்ட் எடுத்துட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு, நம்ம எதுக்கு திருப்பி நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அதனால அவர் சொல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படி போயிட்டாங்க. இப்போ தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. யாரு இந்த நேற்றுக்கு வந்து இவர் மோடியோட இவர் அளவலானது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது இதை எதுக்கு காட்சிப்படுத்துனாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. பொதுவாக மீட்டிங்கில் பேசுறத காட்சிப்படுத்தலாம், விருந்து உட்காந்து சாப்பிட்றத வந்து எதுக்கு கேட்டா எல்லாம் மக்கள் வரி பணம் தானே. அங்க வச்சிருக்கிற அந்த ஐட்டம்லாம் நான் பார்க்கும்போது இதெல்லாம் மக்கள் வரி பணம் தானே, அது ஊரா விட்டு சார். அதான் இல்ல நான் என்ன சொல்றேன், இதை காட்சிப்படுத்தணும் அவசியமே இல்லை சார். உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா இங்க பல முதலமைச்சர் விருந்து வைக்கிறது இதெல்லாம் சகஜம்தான். இதை எது காட்சிப்படுத்தணும்னு தெரியல. கூட்டத்துல என்ன பேசுனாங்கன்றதை காட்சிப்படுத்தலாம். ஆனா இவங்க உட்காந்து சாப்பிட்றத வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து இதை சமபந்தி போஜனம்ன்றதை காட்டுற மாதிரி எதுக்கு இதை காட்டணும்னு எனக்கு புரியல. சரி, முக்கியமா நேற்று அமித்ஷா வந்தோம்னா நிறைய விதங்கள்ல மாறுதல் அடைஞ்சிருக்கு. முக்கியமா டீலிமிட்டேஷனும் மாறி இருக்காங்க விஜயோட பார்வை. குறிப்பா இன்னொரு செய்தியும் கூட வந்தது, ராஜ்யசபா எம்பியா த்ரிஷா அவர்களோ இந்த முறை வரப்போறாங்க. தாவேகா சார்பில் ராஜ்யசபா எம்பியா த்ரிஷா. நமக்கு வந்து சார் எவ்வளவோ அனுபவிச்சிட்டோம் தமிழ்நாட்டில், இது அனுபவிக்க மாட்டோமா? எவ்வளோ கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டோம் சார். இப்படி தான் நம்ம சொன்னோம். வந்து என்ன நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன ஒரு 10-12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெயலலிதா வந்து ராஜ்யசபா எம்பி எதோட ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வச்சு அது வந்த உடனே பல விதமான விமர்சனங்களும் என் காதில் விழுந்தது. ஏன்னா நம்மளும் இந்த திராவிட குடும்பம் தானே, நம்ம குடும்பமும் வந்து காதில் எக்கச்சக்கமாக வந்து விழுந்தது. நம்ம அப்போ வந்து நினைச்சோம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த என் மகனோ என் தம்பியோ ஒரு படத்தில் வந்து இவங்க டான்ஸ் ஆனதெல்லாம் இருக்குது, அவங்க கண்ணில் வந்து போகும். அப்போ நிறைய ஊடகங்களில் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு கவர்ச்சி நடந்த அந்த சீனெல்லாம் வந்து காட்சியெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டிருந்தாங்க அப்போ அந்த 80களில் நான் சொல்கிறது. ஆனால் வந்து உட்காந்தாச்சு ஒன்றும் பண்ண, ரொம்ப பேச முடியாது. ரொம்ப பேசினா ஒரு சினிமா நடிகைன்னு பேசலாம் தான், ரொம்ப பேசினா வந்து ராமவரம் தோட்டத்தில் கூப்பிட்டு வச்சு விருந்து வைப்பாரு அப்படி பேச ஒன்று எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த விருந்துக்கு பயந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. பனையில் அந்த விருந்து ஆமாம் அந்த மாதிரி ஆச்சு. அதுவே பயம். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து 91ல் செல்வி ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக பதவியேற்றார் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தா ஒரு டீ கடையில் தான் அந்த நியூஸ் வாசிக்கும் போது நம்ம காதில் விழுது, ஓ முதலமைச்சராக ஆகிட்டாங்களா ஒரு நடிகை. இதுக்கு முன்னாடி நம்ம யாரெல்லாம் வந்து காமராஜருக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் காமராஜர் கேள்விப்பட்டிருக்கோம்,
மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணாதுரைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து கலைஞர்னு கேள்விப்பட்டிருக்கோம். எம்ஜிஆர் தான் பல வருஷமாக நம்ம வந்து காதில் வந்து நம்ம வளர்கிற காலத்தில் மாண்புமிகு முதல்வர் எம்ஜிஆர் தான் நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ திடீர்னு வந்து செல்வி ஜெயலலிதான்னு சொல்லும் போது அது என்னமோ மாதிரி இருந்துச்சு நமக்கு, அந்த வார்த்தையே மாதிரி. அது காலப்போக்கில் அப்படியே வந்து அம்மாவாயிட்டாங்க. அது மாதிரி நாளைக்கு த்ரிஷாவும் நம்ம தான் சார் பழகணும், நம்ம பழகிக்கணும் இனிமேல். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க 2 தடவை வந்து செல்வி த்ரிஷா எம்பி அப்படி சொல்லி பழகணும். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி த்ரிஷா அப்படி சொல்லி பழகுங்கன்ற நான். ஒரு 10 முறை கஷ்டமா இருக்கும் சார், அப்புறம் 14 முறை பழகிடும். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி த்ரிஷா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். முதல் தடவை தான் சார் கஷ்டமா இருப்பேன், நானே திறற பாருங்க சொல்றதுக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி த்ரிஷா அவர்கள் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை சொல்றது கஷ்டமா இருக்கும். 2வது தடவை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இது எப்படி சார்? 3வது 4வது தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வமே வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா செல்வி த்ரிஷான்னு சொல்லும் போது ஒரு கர்வமா வந்துடும், அப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அடிமை கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கள் வராது வந்த மாமுனியே, எங்கள் அன்னையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிடும் சார். அன்னை த்ரிஷா, அம்மா த்ரிஷா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க அதுக்கப்புறம் போயிடலாம். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் சார் எம்ஜிஆர் பாக்குறாங்கன்ற இடத்துல இருக்குது, அதே ஃபாலோ தான் இங்க நடக்குது. அதே சார் இங்க ஒரு நல்லா புரிஞ்சுங்க, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க ட்ரெண்ட் செட்டிங்னு ஒன்று ஆயிடுச்சு, புரியுது சார்? முதல் தடவை தான் சார் இப்படி கஷ்டமா இருக்கும். நான் உங்க சொல்ல சீரியஸா சொல்ல, நீங்க ஜோக்கா எடுத்துட்டீங்க. நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னு வச்சுங்க சார், அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிச்சிடும் உங்களுக்கு சொல்றதுக்கே. இன்னொருத்தர் சொல்றதுக்கு உங்களுக்கு தோணாது. இப்போ நீங்களே சொல்லுங்க பார்த்துங்களேன். இப்போ ஒரு வேளை இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆக்கிறாரு வச்சுங்க, அவர் வந்து பிரதமர் ஆகிறாரு, இங்கே முதலமைச்சராக வந்து த்ரிஷா ஆக்கிட்டாரு வச்சுங்களேன், உங்களுக்கு எதுவும் சொல்றது பிடிக்கும்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி த்ரிஷா அவர்கள் சொல்றது பிடிக்குமா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு உதயநிதி சொல்றது பிடிக்குமா? அது பிடிக்கிறது சொல்றாங்க. அந்த வார்த்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் வருது பாருங்க. நீங்க உதயநிதி சொல்லும் போது ஒரு ஸ்பார்க் வராது சார். நீங்க செல்வி த்ரிஷா அப்படின்னு நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் வரும். சொல்லி பழகுங்கன்ற நான். அப்ப அந்த இடத்துக்கு தலைவிதி சொல்லிதான் ஆகணும். நீங்க தமிழ்நாடு வாய்ப்புகள் இருக்கலாம்ன்ற நான். இருக்கலாம் சார். எப்போ வந்து இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு மக்கள் படிச்சவங்க தயாராயிட்டாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பழகிட்டாங்க. இது ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, உத்தரவு போட்டால் அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே. இவன் முன்வரிசையில் வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் யார் நடுவில்? அதிகாரிகள் ஏற்றுக்கிட்டாங்க, அரசு ஏற்றுக்குச்சு, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஏற்றுக்கிட்டாரு, அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் யார்? 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்கள் இந்த எல்லா கேள்வியும் கேட்டுருப்பீங்களா? உட்காந்துக்கிட்டு பார்த்து கை தட்டிட்டு போங்க, பார்க்க முடியும்னா செல்லை ஆஃப் பண்ணிட்டு பாக்கெட் வச்சுட்டு போங்க. அவ்வளோதான் சார். இதில் நம்ம தான் சார் நம்ம வந்து மாற்றிக்கணும். நம்ம தலையெழுத்து இதெல்லாம் தான் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ட்டின் லூதர் கிங்கை உட்கார வச்சுட்டீங்க பதவியில், முதலமைச்சர் பதவியில். நான் தெரியாம தான் கேட்குறேன். இல்லை ஃபிடல் காஸ்ட்ரோ உட்கார வச்சுட்டீங்களா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். சொல்லுங்களேன், நடிகர் யாரை உட்கார வச்சிங்க? நடிகர் விஜய் உட்கார. அவ்வளோதான். அவர் யாரை கொண்டு வருவாரு? நீங்களே சொல்லுங்க. இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ உட்கார வச்சிங்கன்னா அவர் சேகோரை கொண்டு வராரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழித்தோன்றலுக்கு வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு நடிகரை கொண்டு போய் உட்கார வச்சா அவர் யாரை கூட்டு வருவாரு? நீங்களே சொல்லுங்க. போன மாதம் வந்து ஒருத்தர் சொன்னார், போன வாரத்தில் ஒருத்தர் சொன்னாங்க. என்னன்னு கேட்டினா, எஸ்ஏசி வந்து சரியில்லை சார், அவர் வந்து புஷியானந்த் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து அவரை பார்த்துக்கிறாரு. அப்பா ஸ்தானத்தில் அவரை பார்த்துக்கிறாரு. யாரை பார்த்துக்கிறாரு? விஜய் பார்த்துக்கிறாரு. அப்போ அவரு அப்படின்னு கேட்டினா, அவர்லாம் வந்து அவர் தான் சார் விஜய் கெடுத்ததே அவர் தான் சார். இவர் வந்து அப்பா ஸ்தானத்தை வந்து பார்த்துக்கிறார். அப்படியா சார்? ஒரு மாதம் ஆயிடுச்சு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சி வந்த உடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், அப்பா ஸ்தானத்தில் பார்த்துக்கிறோன்னு சொன்னீங்கல்ல, அவர் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. பக்கத்தில் வந்து உட்காந்து எஸ்எஸ்சி அந்த பக்கம் திரும்பவே இல்லை, வணக்கமும் சொல்ல திரும்பவும் இல்லை. அப்போ நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி, பார்த்தீங்களா ஒரு மூத்த அமைச்சர் சார் புஷியானந்த், அவர் வந்து வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. யாருக்கு? த்ரிஷாக்கு. அவரே வணக்கம் சொல்லும் போது நம்ம யார் சார்? நீங்கள் சொல்லுங்கள். அவர் மூத்த அமைச்சர் சார். நீங்கள் இந்த சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு செய்தி வந்து வைரலாக ஒரு வீடியோ போகுது.
நம்ம பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் இருக்கார் இல்லையா நயனா நாகேந்திரன், அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அப்பா யாரை கேட்கணும், அம்மாவை போய் கேளுப்பா வீட்டில் அப்படின்னாரு. அதுலேருந்து ஒரு புகைப்படம் வைரலாக இருக்குது. எஸ்ஏசிக்கும் அவங்க அதான் கல்யாணம், எஸ்ஏசியோட திருமணத்தில் ஒரு பையன் நிற்கிறான், யார் தெரியுதா இந்த பையன் அப்படின்ற ஒரு வைரல் ஃபோட்டோ போகுது. இல்லை, இது பலரும் சொல்கிறாங்க, நம்ம எப்பவுமே அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் உண்மையான தகவல் வந்து எனக்கு வந்த தகவல் நான் சொன்னேன்னா, அவங்க வந்து முதல் வந்து அவங்க ஒரு முறையாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மதம் மாறுறாங்க. முதல்ல வந்து ஒரு இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டுருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எஸ்ஏசி வந்து முதலியார் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, கம்யூனிட்டி வைஸாக. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் கம்யூனிட்டி கிடையாது, ஆனால் இவங்க வந்து ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. யார்? அவங்க அம்மா செகந்திராபாத்தில் ஏதோ இருந்ததாக சொல்கிறாங்க. ஆக தமிழர்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து அவர் தான் வந்து முதலியார் கம்யூனிட்டி. அப்போ இவங்க திருமணம் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தில் அவங்க வந்து தழுவலை. அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதம் விஜய் பிறந்த பிறகு வந்து அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து தழுவுறாங்க. அது எப்போ நடந்திருக்கலான்றது எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தங்கை இவருக்கு வந்து உண்டு. யார்? விஜய்க்கு வந்து ஒரு தங்கை உண்டு. ஒருவேளை தங்கை வந்து காலமான பிறகு ஒருவேளை இங்கே வந்து மதம் மாறலான்னு முடிவு வந்து பண்ணிட்டாங்களான்னு தெரியல. மதம் மாறுறதுன்னு ஒன்று நடக்கும் சார். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டவுட் வரும். இப்போ எங்கள் மாமனார் பேர் வந்து சாமுவேல். இது சாமுவேல் சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஜெய்சங்கர், இப்போ என் ஒய்ஃப் வந்து பேர் வந்து எல்லாமே இந்து முறைப்படி பேர். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே டவுட் போட மாட்டீங்க. குடும்பத்தில் வந்தால் என்னங்க அந்த சைடில் வந்து தாய் மாமன் வேறு சொல்கிறாரு, இத்தனையும் தாய் மாமன். அதான் எங்கள் பாயிண்ட். இப்போ எங்கள் மாமா வந்து தாய் மாமா. இப்போ எனக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு டவுட் வரும்ல, தாய் மாமன் சொல்கிறாரு, இவர் வந்து இந்துவாக இருக்கிறாரு, அவங்க அம்மா பேர் லக்ஷ்மின்றாரு, ஆனால் லக்ஷ்மியோட தம்பி பேர் எப்படி சாமுவேல் எப்படியா இருக்கும் அப்படி நீங்கள் குழப்பிப்பீங்கல்ல. அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் மதம் மாறி அவர் பேரை மாற்றிட்டாரு, மதம் மாறிட்டார். நாங்கள்லாம் வந்து இந்துலராக இருக்கிறோம். அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார். அவரும் அவருடைய மனைவி மட்டும், அதான் மாமியாரும் மாமனாரும் மதம் மாறிட்டாங்க. மீதி எல்லாரும் வந்து நாங்கள் இந்துல தான் இருக்கோம். அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மதம் மாறும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், அதாவது மகன் ஆயிட்ட பிறகு, அதாவது வந்து விஜய் பிறந்த பிறகு அவங்க வந்து மதம் மாறுறாங்க. அப்போ மதம் மாறும்போது நடக்கக்கூடிய ஒரு சடங்கு தான் அது. அது திருமணம் சொல்றாங்க இல்லையா? இப்போ அது திருமணம் கிடையாது, மதம் மாறும்போது ஏற்படக்கூடிய அந்த போட்டோ அது. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டா, பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கல்யாணம் நடக்குது, அப்போ வந்து இவரு கூட இருக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா? அது கிடையாது. மதம் மாறும்போது சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் அது தவறான விஷயம். அதுதான் வந்து ஒருத்தர் ரொம்ப டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக எடுத்து பேசுறது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தப்பு. அது தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.